ஒன்று சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை வசனம் 1. தாவீது கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர்கள் எல்லோரோடும் பேசினான். And Saul speak to the Jonathan his sons and to the all his servants that they shall kill David. வசனம் 2. சவுலின் குமாரனாகிய யோனத்தானே தாவீதின் மேலே மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுது நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். But Jonathan Saul's sons delighted much in David, and Jonathan told David, saying, Saul my father speaketh to the kill thee. Now therefore I pray thee, take heed to thyself until the morning, and abide in the secret place, and hide in thyself. வசனம் 3. நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியே இருக்கும் இடத்திலே என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனுடன் பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். And I will go out and stand beside my father in the field without hurt, and I will commend with my father of thee, and what I see that I will tell thee. வசனம் 4. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுடனே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியனாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்து இருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மொத்தமும் உபயோகமாய் இருக்கிறதே. And Jonathan speak and good and of David and tell Saul his father, and said unto them, Let not the king sin against his servants against David, because he hate and not and sinned against thee, and because his work haven't been to thee word very good. வசனம் 5. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதையும் நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுது முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்கிறதினாலே குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வது என்ன என்றான். For he did put his life is his hand slow the Philistines, and the Lord and God a great salvation for the whole Israel. Those we is it and didst rejoice. Wherefore then wilt thou sin against innocent blood to surely David without a cause. வசனம் 6. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். And Saul and hearkened unto the voice of the Jonathan, and Saul swore, As the Lord and liveth, he shall not be slain. வசனம் 7. பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். And Jonathan called David, and Jonathan's weight came all these things, and Jonathan brought David to Saul, and here was in his presence as in times and past. வசனம் 8. மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தருடனே யுத்தம் பண்ணி அவர்கள் மகா சங்காரம் பண்ணினதனால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். And there was an war again, and David went out and fought with the Philistines, and slew them with a great slaughter, and they fled from him. வசனம் 9. கர்த்தராலே விடப்பட்ட பில்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். And the evil spread from
the Lord was upon Saul, as he sat in his house with his javelin in his hands, and David played with his hands. வசனம் 10. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியிலே சோரோடனே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனால் இவன் சவுலுக்கு விலகினதினால் அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரியிலே ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். And Saul shot through the smith. David even slew the bull with the javelin, but he slipped away out of the Saul's presence, and he smote the javelin into the wall, and David fallen and escaped that night. வசனம் 11. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். அதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீ இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி, Saul also sent messenger unto the David's house, through the which watched him and thus early him in the morning. And Michal David's wife and told him, saying, If thou save not thy life tonight, tomorrow thou shalt be slain. வசனம் 12. மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள், அவன் தப்பி ஓடிப்போனான். So Michal let David down through courtyard windows, and he went and fled and escaped. வசனம் 13. மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலில் மேலே வைத்து அதன் தலைமேட்டிலே ஒரு வெள்ளை இட்டு தலையையும் போட்டு துப்பட்டினாலே மூடி வைத்தாள். And Michal took an image and laid it in the bed, and put a pillow of the goats here for this be blessed, and covered it with his clothes. வசனம் 14. தாவீது கொண்டு வர சவுல் சேவகர் அனுப்பினபோது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். And when Saul sent messenger to the take David, see said, and he is sick. வசனம் 15. அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலுடைய அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். கட்டிலோட விஜய் அப்பப்போ ஒரு படத்தில் கட்டிலோட வெளியே வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி. And Saul sent the messengers against you to see David, saying, Bring him up to me in the bed, that I may slay him. வசனம் 16. சேவகர்கள் வந்தபோது இதோ சோர்பம் கட்டிலின் மேலும் வெள்ள போட்டதெல்லாம் அதன் தலைமேட்டில் கிடக்க கண்டார்கள். And when this messenger were come in, behold, there was an image in his bed with a pillow of the god dust here for this blessed. வசனம் 17. அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனையை தப்பிவிட அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடும், நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். And Saul said unto the Michal, Why hast thou delivered me so, and sent away many enemy, that he is escaped? And Michal answered and Saul, he said unto me, Let me go, why shall I kill thee? வசனம் 18. தாவீது தப்பி ராமாவில் இருந்து சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயதிலே தங்கியிருந்தார்கள்.
So David fled and escaped and come to the Samuel to the Ramah and told him all that his Saul had done to him. And he and Samuel went and devil him and Neha. வசனம் 19. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was told Saul saying, Behold, David is at Nahor in Rama. வசனம் 20. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சாவகர்கள் அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்கள் தலைவனாகவும் நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And Saul and sent messengers to take David, and when they saw the company of this prophet and prophesying, and Samuel standing as appointed over them, the spirit of the God was upon the messengers of the Saul, and they also prophesied. வசனம் 21. அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகர்களை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3 தரமும் சவுல் சேவகர்களை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And when it was told Saul, he sent another messenger, and they prophesied likewise. And Saul and sent messenger against the 3 times, and they prophesied also. வசனம் 22. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் செக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து, சாமுவேலும் தாவீதும் இங்கே என்று கேட்டான். இதோ ராமாவுக்கு அடுத்த நாயதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. Then went he also the Ramah and come to the great will that is and such, and he asked and said, And where is Samuel and David? And one said, And behold, they be Nahor in Ramah. வசனம் 23. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயதிற்கு போனான். அவன் மேலே தேவனுடைய ஆவி இறங்கினதனாலே அவன் ராமாவுக்கு அடுத்த நாயதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு நடந்து and he went with her to Nahor in Ramah. And the spirit of the God was upon him also, and he went and prophesied until he come to the Nahor in Ramah. வசனம் 24. தானும் தன் வஸ்திரங்களையே கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையாலே சவுலும் தீர்க்க தரிசனங்களிலே ஒருவனை என்பார்கள். And he spread up this qualities also and prophesied before Samuel in like a manner, and lay down and naked all that is day and all that night. Wherefore, and they say Saul and also among these prophets. Friends, இன்னைக்கு 1100 சம்பாதிக்கிறது கடவுள் கிருபை கொடுத்தார். கஸ்டமர் கூப்பிட்டு போனாங்க காஞ்சிபுரத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் எனக்கு கோக் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே அந்த கோக் சாப்பிட்டுட்டு அங்கே ரிட்டன் வந்து கரெக்டாக திருத்தணி லெஃப்ட் எடுக்கிற அந்த கார்னரில் சங்கீதா ஹோட்டலில் எனக்கு ப்ளைன் தோசை நான் ஆர்டர் பண்ண அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆகிடுச்சு. 11 மணி 5 நிமிஷம் இருந்தது. அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணோன்னே 1150 ரூபா கிடச்சி அமௌண்ட். 1048 ரூபா அமௌண்ட் கிடச்சி 1100 எனக்கு கொடுத்துட்டாரு கஸ்டமர். கொடுக்குறதுல அவர் எந்த ஒரு ஆட்சேபனையும் பண்ணல. ஏன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த லாங் அவ்வளோ தூரம் போனதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க சார் சார்ஜு, 10:30 மேலே ஆனதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க சார் அப்படின்னு. அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் நடக்க போகுது சென்னையில். அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி பிப்ரவரி நடக்குது. அந்த கான்செப்டில் நான் கலந்துக்கணும் ஆசை. ஆனால் அது டிக்கெட் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஹெவி. அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பாடகர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து ரொம்ப ஃபேமஸ்ட் மேன். அவர் மியூசிக்ஸ், அவர் பார்த்திங்கன்னா அவர் பேர் எனக்கு சரியாக வாயில் வரல. இவர் தான், இவரோட கான்செப்ட் தான். ஃபோட்டோ காட்டுறேன். இந்த கான்செப்ட் தான் சென்னையில் நடக்க போகுது. ப்ளஸ்ஸு மைனஸ் ஈக்குவல் டு வகுத்தல் பெருக்கல். கலந்துக்கணும், ஆனால் ரொம்ப அமௌண்ட் ஹெவி. ஆசை, கலந்துக்க முடியாது. இவர் தான் அந்த பாடகர். அவர் பேர் எனக்கு தெரியல. இந்தியா டூர் இன் சென்னைக்கு வந்து மூணாவதாக வராருன்னு நினைக்கிறேன். 2ஆவதோ வரார். அதுக்கு முன்னாடி பூனே, ஹைதராபாத்லாம் முடிச்சுட்டு வராரு. சரி, இந்த கான்செப்ட் எப்படி லைவில் போடுவாங்களாம், நல்லாயிருக்கும், பார்க்கணும் ஆசை. இந்த மனுஷன் எங்கேருந்து வர டைமிங் பார்த்திங்கன்னா 6 ஹவர் அவர் கான்செப்ட் பண்ண போகிறாரு. 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏஜ் லிமிட் 5 years ப்ளஸ். இங்கிலீஷ், பாப், ராக், ரொமான்ஸ், இன்டர்நேஷ்னல், இன் லீட், YMC கிரவுண்ட், சென்னை நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி கார்டியோ இன்றைக்கி ஃபுல் கட்டிட்டேன். நேற்றுனா 11 டைமில் கட்டி முடிச்சிட்டேன். கடவுள் பெரிய கிருபை. இது வந்து போன வருஷத்தோட டிவி, இந்த வருஷம் டிவி. இந்த வருஷத்தில் வர 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். இதுக்கப்புறம் பிஃபோராக கட்ட எனக்கு கடவுள் கிருபை தருவார். நான் சீக்கிரமாக டியூட்டி எடுக்கணும். பைக் டிவை வந்து இந்த இயர்க்குள்ளே பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதேமாதிரி இந்த மாதத்தில் 15ஆம் தேதி இன்சூரன்ஸ் காருக்கு ரினியூ பண்ணணும். அதேமாதிரி ஏப்ரல் டைம் வந்து மெட்ரோ கார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி வெளியே வரணும். கடவுள் கிருபை தருவார், வழி நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.